ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ எல்லோரும் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே. என் வாய்ஸ் என்னன்னா லைட்டாக வந்து த்ரோட் பெயின், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சும்மா மோட்டிவேஷன் ஸ்டோரி அந்த மாதிரி தான். ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ரோஜா வியாபாரி இருப்பாங்க. நம்ம தெருவிலலாம் வந்து செடிலாம் கொண்டு வந்து வருவாங்க. சின்ன சின்ன இதில் நம்ம வந்து நமக்கு என்ன செடி பிடிக்கும் அதை வாங்கி வீட்டில் வைப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லும் ரோஜாப்பூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 வீட்டுக்காரங்க வந்து ரோஜா செடி வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, வீட்டு தொட்டிலையும் வைப்பாங்க, இல்லை வீட்டில் நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்ததுன்னா மண்ணிலையும் வைப்பாங்க. அதேமாதிரி 2 ஹவுஸ் ஓனரும் அவங்க வீட்டு மண்ணில் வந்து வச்சுருவாங்க ரோஜா செடியை. ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து டெய்லி நிறைய நல்லா தண்ணி ஊற்றி பார்த்து கவனிச்சிட்ருக்காங்க. இன்னொரு ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுவார், இல்லை 2 நாளுக்கு ஒரு தடவை ஊற்றுவார். அந்த மாதிரி வந்து அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இந்த நிறைய டெய்லி பார்த்து ஒரு இலை பழுத்தா கூட அதை பறிச்சுட்டு அந்த மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ரோஜா செடி வந்து நிறைய பூ வந்து பூத்து இருக்குது. அந்த ரோஜா செடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பூக்குது. அப்பப்போ தானே தண்ணி ஊற்றுறாரு, கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பூத்து இருக்குது. இந்த நிறைய பூத்து இருக்க ரோஜா செடி வந்து அந்த ரோஜா செடியை பார்த்து வந்து சிரிக்குமா, பார்த்தியா நான் நிறைய பூ பூத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ரோஜா பூ வந்து எப்படி சிரிக்கும் அப்படிலாம் கேட்குறீங்க. ஏன்னா இது வந்து கதையெல்லாம் நிஜம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது நிஜமல்ல, கதை, ஒரு கற்பனை கதை. அந்த ரோஜா செடியை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய பூ பூத்துருக்கேன், 2 பேரும் சேமாக தான் இருந்தோம், ஆனால் நான் உன்னோட நிறைய பூ வந்து பூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அந்த ரோஜா பூ செடியை அதுக்கு ஒன்று எதுவுமே சொல்லாங்க. ஒரு நாள் வந்து பயங்கர மழை, இடியோட காற்று, அந்த மாதிரி பயங்கர மழை, நிறைய மரம் செடி கொடி பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே விழுந்துட்டு, அப்போ வந்து இந்த 2 வீட்டில் ரோஜா செடி இருந்ததுல ஓனர் வந்து நல்ல டெய்லி தண்ணி ஊற்றி பார்த்துட்டு இருந்தாருல, நிறைய பூ பூத்துட்டு இருந்தால அந்த ரோஜா செடி வந்து வேரோட வந்து விழுந்துச்சு. அப்போ அந்த வேரோடு வந்து விழுந்த ரோஜா செடி வந்து பக்கத்து வீட்டு ரோஜா செடி பார்க்க அது வந்து அப்படியே அழகாக நின்றுட்டுருக்கு. அப்போ எப்படி இது இவ்வளோ பெரிய மலை இது நான் வந்து விழுந்துட்டேன், என் லைஃபே வந்து போச்சு, ஆனால் நீ இன்னும் வந்து வேரூஞ்சி அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். அப்போ தான் அந்த ரோஜா செடி வந்து வாய் திறந்து பேசுது. நீ வந்து உன்னை வந்து ரொம்ப வந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க, டெய்லி தண்ணி ஊற்றி ரொம்ப பேம்பர் பண்ணி உன்னை வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ நீ வந்து அடுத்தவங்க அவங்களே நம்பி இருந்த, அதனால நீ வந்து உன்னை நம்பி இல்லை, உன்னோட வேரை வந்து ரொம்ப ஆழமாக ஊன்றலை. ஆனால் எனக்கு வந்து போதுமான அளவு அப்பப்போ நீர் ஊற்றுறது ஓரளவு என்னை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கவனிக்காத டைம் நான் என்ன பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோடய வேரை வந்து ரொம்ப ஆழமாக ஊன்றி இருந்தேன். அதுதான் நம்ம 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்லிச்சு. அப்போ தான் அந்த ரோஜா செடிக்கு வந்து புரிஞ்சிச்சு. இந்த கதை வந்து ரோஜா செடிக்கு இல்லைங்க, நமக்கு தான். கண்டிப்பாக இதை கேட்குறவங்க வந்து புரிஞ்சிருக்கும், நான் வந்து சொல்லவே தேவையில்லை. நம்மளும் அப்படி தாங்க, லைஃப் வந்து எப்போ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், எப்படி மாறும். நம்மளோட லைஃப்பில் கூட நிறைய மழை, புயல், காற்று, இடி எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து ஸ்டெடியாக எழுந்திரிச்சு நிற்கணும். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்கணும்னாலும் நமக்கும் நிறைய ஸ்கில்லு, நாலேஜு, நிறைய டேலண்டெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணும். இப்போ இதை வந்து பார்க்குறவங்க ஒரு பேரண்ட் குழந்தைங்க இருக்காங்கன்னா, குழந்தைங்கள வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து நல்லா வந்து வீட்டு வேலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க சைக்கிள் சொல்லிக் கொடுக்குறது, பைக் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வந்து படிக்க வைக்கிறது, வேல்யூஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறது. சரி, படிப்பு தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வரல அப்படின்னா வேறு ஸ்கில் அவங்களுக்கு ஏதாவது இருக்கும், அதை வந்து டெவலப் பண்ணுறது, பெரியவங்களை வந்து எப்படி மதிக்கிறது, நல்ல ஹேபிட்டாக சொல்லிக் கொடுக்குறது. அதே சமயத்தில் ஒருத்தருக்கு மரியாதையாக இருக்கணும், அதே சமயத்தில் அடிமையாகக்கூடாது. மரியாதைக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம்
இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டீச் பண்ணணும். ஏன் நல்ல கேரக்டரோடு வளர்கிற பிள்ளைங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வந்து அதை தாண்டி வந்து சமாளித்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி சுயமாக அவங்க எப்படி ரோஜா செடி நல்ல வேரூன்றி இருந்ததுனால புயல் காற்றுக்கு அது வந்து தாக்கு பிடிச்சிருந்ததோ, அதே மாதிரி அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு வளர்ந்தாரு. ஏன்னா பிள்ளைங்களை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வளர்க்குறது அதை பொறுத்து தான் இருக்குது. இதே ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இந்த ஸ்டோரி கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொன்று உங்களுக்கு நிறைய ஸ்கில்லு இதெல்லாம் வந்து கற்றுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஷியலி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். மற்றவங்களை வந்து சார்ந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இந்த கதை வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதை வந்து பிடிச்சிருந்தா, இந்த கதை வந்து புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு லைஃபுக்கு தகுந்தபடி நீங்களே வந்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட அவங்கள வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.